ஏண்டா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க யாரு தெரியலையே. ஒருவேளை செல்வமா இருக்குமோ? வாய்ப்பே இல்ல. பின்ன யாரா இந்த மாப்பிள்ளை? சரிமாமா, போன் பண்றவங்க இப்படி சின்ன பையல்டா சொல்லி அனுப்புறது. பெரியவங்களாம் நாம இருக்கோம், நம்மகிட்ட சொல்ல வேண்டியதானே. இப்ப என்னங்க செய்யறது? என்ன பண்றது, போன் வந்துருச்சு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர போறாங்க. சரோ பார்த்து வச்ச சம்பந்தம் நிச்சயமா நல்ல இடமா தான் இருக்கும். சரோ செஞ்சா சரியா தான் இருக்கு. பேரை சொல்லாமல குழப்பிட்டேன். இதுல குழம்பு என்னமா பிரயோஜனம்? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க, மேற்கொண்டு என்ன பண்றதுன்னு யோசிக்க வேண்டியதுதான். ஆமா, நான் போய் லீலாவை ரெடி பண்ணிட்டு வரேன். சரி. லீலா, லீலா, சரோ ஊர்ல இருந்து போன் பண்ணா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வராங்களா? நீ போய் குளிச்சிட்டு ரெடி ஆயிடு. அழக்கூடாது பாப்போ, அக்கா சொல்றல, போமா. ஏ விஜி, போய் ஹெல்ப் பண்ண போ. பவானி, உள்ள வா, நிறைய வேலை இருக்கு. என்ன லீலா, ஏன் இப்படி அழற? என்ன பண்றது விஜி? என் நிலைமைய பாத்தியா? யாரோ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்களா? ஆனா யார் மாப்பிள்ளைங்கிறது யாருக்குமே தெரியாது. மாறி மாறி பந்து உதப்படுற மாதிரி நான் உதப்பட்டு சீரழிச்சிட்டு இருக்கேன் விஜி. என்னோட நிலைமை எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது விஜி, வரக்கூடாது. சின்ன பசங்க கையில கிடைச்ச பொம்மை மாதிரி நான் விதியோட கையில சிக்கிக்கிட்டு அல்லாடிட்டு இருக்கேன். கல்யாண தேதி முடிவு பண்ணிட்டாங்க விஜி. ஆனா மாப்பிள்ளை யாருன்றது கூட தெரியல. கவலைப்படாத லீலா, உனக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கும். சரோக்கா பாத்துருக்கிற இடம் நல்ல இடமா தான் இருக்கும். அழாத லீலா, அழாத. செல்வம், லீலா இனிமே நம்ம வீட்டு மருமகளா வருவாங்கிறது நடக்காத காரியம்டா. என்ன பண்றது, எல்லாமே நம்ம கை மீறி நடக்குது. ஆனா அதுக்காக லீலா வாழ்க்கையை அப்படியே விட்டுற முடியாதுல்ல. அதான் அவளை ரவிக்கு பேசி முடிச்சிடலான்னு நான் தான் ஐடியா சொன்னேன். ரவி வீட்லயும் எல்லாருக்கும் சந்தோஷம். என்னடா இது, நம்மளே வேதனையில இருக்கோம். அண்ணன் சூடோட சூட எப்படி பேசி முடிச்சிட்டானே நீ சங்கடப்படலாம். இல்ல செல்வம், சரோவோட தங்கச்சிங்கிறதுனால நான் இதெல்லாம் செய்யல. தெரிஞ்சோ தெரியாமலையோ லீலாவோட வாழ்க்கை நம்மளால பாதிச்சிருக்கு. அதுக்கு நம்ம பிராயச்சித்தம் பண்ணி தான் ஆகணும். அது மட்டும் இல்லாம லீலாவோட கல்யாணம் குறிப்பிட்ட நாளில் பிரச்சனை இல்லாமல் நடந்தாதான் விஜயோட கல்யாணமும் நல்லா நடக்கும். என்னடா ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? என்ன பேசுறது? செல்வம், உனக்காக நான் வாதாடினேன்டா. அம்மா ஒத்துக்கல. என்ன என்னடா பண்ண சொல்ற? ரொம்ப சங்கடத்தோட தான் ரவி வீட்டில் போய் பேசினேன். அந்த கல்யாணம் நடக்குது. இதுல இருந்தே தெரியலையா நம்ம கையில எதுவும் இல்லைன்னு? உண்மைதான், நல்லவங்க கையில எப்ப எது இருந்திருக்கு? கெடுதல் நினைக்கிறவங்க கையில தானே எப்பவுமே எல்லாமே இருக்கு. சரிடா, நான் கிளம்புறேன். சிதம்பரம் மாமா கிட்ட போய் பேசணும். ரவி வீட்டு ஆளுங்களோட சரவண நானும் போயிட்டு இருக்கோம். மாணிக்கம், ஹலோ. என்ன செல்வம், அண்ணன் எங்க? அண்ணன் இல்லம்மா, கொஞ்சம் வெளியே போயிருக்காரு. எப்ப வருவான் தெரியல. சரி, வந்ததும் வீட்டுக்கு வர சொல்லு. சரி. அம்மா இப்போ இருக்கிற மூடில்
நான் அழகர் குளம் போகிறது அவங்களுக்கு தெரிய வேண்டாம்னு நினச்சேன். சரி வரேன்டா. வாங்க வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மாப்பிள்ள. வணக்கங்க. வணக்கங்க. வணக்கம். வாங்க வாங்க. அட ரவி தம்பியா, வணக்கம். வாங்க வாங்க உள்ள வாங்க. வாங்கய்யா, வாங்க வாங்க எல்லாம் வரலாம். வாங்க. உள்ள போங்க. வாங்கய்யா, வாங்க உட்காருங்க. உட்காருங்கம்மா. உட்காருங்க. தம்பி உட்காருங்க. நீங்களும் மாப்பிள்ள நீங்களும் உட்காருங்க. பரவாயில்ல. பயணம்லாம் சௌரியமா இருந்துச்சா? எல்லாம் நல்லபடியா இருந்தது. நீங்க எங்க வீட்டுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். தானே இவங்க குடிக்கிறதுக்கு எதுவும் இது கொண்டா? வந்துட்டேன். சரி. அப்புறம் மாப்பிள்ளைகிட்ட ஒரு நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன். பேசிட்டு வாங்க. போஸ் இவங்கள்ட்ட பேசிட்டு. சரி மாமா. என்ன இவங்களை இப்படி திடீர்னு கூட்டு வந்துட்டீங்க? அவங்க தாம்பூலத்தோட வந்துட்டாங்க. எனக்கு யோசிக்கிறதுக்கே நேரம் இல்ல. சரவும் நானும் நல்லா யோசிச்சு தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கோம். ஃபோனில் எல்லாத்தையும் விவரமாக சொல்ல முடியாது இல்லையா? அதான் நேர்லேயே கூப்பிட்டு வந்துட்டோம். அப்பா ரொம்ப நல்லவங்கப்பா. சொன்ன உடனே ஒத்துக்கிட்டாங்க. மாமா, நாம இப்போ சிக்கல்ல மாட்டிருக்கோம். கல்யாண தேதி வேற நெருங்கிட்டு இருக்கு. லீலா கல்யாணம் நடக்காம போயிடுச்சுன்னா அப்புறம் விஜய் கல்யாணமும் நின்று போயிடும். ஊர்ல பேர் கெட்டு போயிடும் மாமா. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா பையனை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாதே. சரோக்கும் சரி எனக்கும் சரி பையனை பத்தி நல்லா தெரியும். ரவி ரொம்ப நல்ல டைப்பு. வீட்டுக்கு ஒரே பையன், நல்லா வரக்கூடியவன் தான். எல்லாத்த விட முக்கியமா நல்ல குடும்பம். அப்பா நானே ரவிக்காக உங்ககிட்ட ஒரு நல்ல பொண்ணை பார்க்க சொன்னேன்ல. நல்ல குடும்பமா இல்லைன்னா சொல்லிருப்பேனா? சொன்ன இருந்தாலும் மாமா, யோசிக்கிற நேரமா இது சட்டுன்னு ஒத்துக்குங்க. சரி மாப்பிள்ள, நீங்க ரெண்டு பேரும் தெய்வம் மாதிரி வந்து என்ன பெரிய இக்கட்ல இருந்து காப்பாத்திருக்கீங்க. எனக்கு இது சம்மதம் தான். போய் பேசுவோம். லீலா, லீலா, இப்போ நம்ம பெரிய நெருக்கடியில மாட்டிட்டு இருக்கோம்மா. அதை இப்ப சமாளிக்கலன்னா நம்ம குடும்பத்துக்கு தான் அசிங்கம். விஜயோட வாழ்க்கையும் கெட்டு போயிடும். இது பாரு, அந்த அவசரத்துக்காக முன்ன பின்ன தெரியாத யாரோ ஒருத்தரை நாங்க கூட்டிட்டு வரல. ரவி ரொம்ப நல்லவரு. வரப்போற பொண்டாட்டிய நல்லபடியா வச்சுக்கணும்னு இப்பல இருந்து ஒவ்வொன்னையும் வாங்கி சேர்த்து வச்சிட்டு இருக்காரு. ரவியோட அப்பா அம்மாவும் ரொம்ப தங்கமானவங்க. புருஷன் மட்டும் நல்லா அமைஞ்சா பத்தாது, அவரை பெத்தவங்க கூட நல்லபடியா அமையணும். இல்லைன்னா எவ்வளவு வேதனைன்னு எனக்கு தெரியும். ரவியோட அப்பா அம்மா வரப்போற மருமகளை மக மாதிரி நடத்தணுங்கிற எண்ணம் இருக்கிறவங்க. அக்கா, நான் இப்ப என்ன பண்ணணும்? லீலா, நீ எந்த தப்பும் பண்ணாம நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிட்ட. உன் வேதனைக்கெல்லாம் மருந்தா ரவி இருப்பாரு. முழு மனசோட ரவிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ சம்மதிக்கணும். அக்கா, நீங்க என்ன சொல்றீங்களோ அது மாதிரி நான் கேட்டு நடக்கிறேன். நம்ம அப்பாவோட விருப்பம் தான் என்னோட விருப்பமும். வா. வாமா, வணங்க. தானே லீலா உள்ள கூட்டு போ. வாமா. வா லீலா. ரொம்ப பொறுப்பான பொண்ணுங்க, தங்கமான பொண்ணு.
கல்யாண விஷயங்கள்ல எதையுமே மறைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. இவளுக்கு ஏற்கனவே வேறொரு பையனை நிச்சயம் பண்ணி நிச்சயதார்த்தம் அதெல்லாம் எதுக்குங்க? நடந்த விஷயத்த மாணிக்கமும் சரோவும் சொல்லிட்டாங்க. இப்ப நடக்க வேண்டிய விஷயத்தை பத்தி பேசுவோம். கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்? ஐயா ரொம்ப நன்றியா, உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு. மாமா என்ன மாமா அது? அதான் அவங்களே சொல்றாங்கல்ல, மேற்கொண்டு பேசுங்க மாமா. ஐயா இப்போ நிச்சயதார்த்த தேதியை பத்தி பேசுற நிலைமையில் நாங்க இல்ல. ஏற்கனவே நிச்சயம் பண்ண தேதியில கல்யாணம் பண்ண வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறோம். அப்படி நாங்க செய்ய தவறுனா அது அடுத்தவ கல்யாணத்தையும் பாதிக்க. நீங்க நாளைக்கே கல்யாணம் வச்சுக்கிட்டாலும் எங்களுக்கு சம்மதம் தான். ஏன்னா பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கணுங்கிறதுக்காக நாங்க வேண்டாத தெய்வம் இல்ல, இருக்காத விரதம் இல்ல. நல்ல பொண்ணு கிடைச்சிட்டா முருகனுக்கு மொட்டை போடுறதுன்னு கூட வேண்டிக்கிட்டாங்க. இப்ப கூட பாருங்க, இந்த கல்யாணம் நிச்சயம் நடக்குங்கிற நம்பிக்கையில வர்ற வழியிலே முருகனுக்கு வேண்டுதலை நிறைவேற்றிட்டு வந்துட்டேன். அதனால நீங்க குறிச்ச தேதியிலே இந்த கல்யாணத்தை முடிச்சிருவோம். சரியா? ஐயா சீர்சனத்தி விஷயமா நீங்க என்ன எதிர்பார்க்கீங்கன்னு சொல்லுங்க. உங்க விஷயத்துல என் சக்திக்கு மீறி கூட நான் பண்ண தயார். என் பையனை பத்தி நானே பெருமையா சொல்லக்கூடாது. வரப்போற பொண்டாட்டிக்காக டிவி, மிக்ஸி, கிரைண்டர்னு வீட்டுக்கு வேணுங்கள எல்லா பொருளையும் வாங்கி வச்சிருக்கானா பாருங்களேன். ஆமாங்க, உங்க பொண்ணுக்கு நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க. நாங்க எதுவும் கேட்கறதா எங்களுக்கு அபிப்பிராயம் இல்லை. நம்மம்மா போதுமா? இந்த காலத்திலயும் இவ்வளவு நல்ல மனுஷங்க. அப்புறம் என்ன மாமா, தட்டு மாத்திக்க வேண்டியதானே? ஒண்ணும் இல்ல, நிச்சயதார்த்தத்துக்கு நாங்க எதுவும் புடவை எடுத்துட்டு வரல. தேவையில்லைங்க, வெத்தலை பாக்க மாத்திக்கிட்டோம்னா இதுவே நிச்சயதார்த்தம் தான். அப்புறம் என்ன? போயிட்டு வரேங்க. ரொம்ப நன்றிங்க. மாமா இப்ப நிம்மதி தானே? நிம்மதியா? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நான் பட்ட கஷ்டத்தெல்லாம் பார்த்து ஆண்டவன் கண் திறந்துட்டான்னு நினைக்கிறேன். ஆமாப்பா, இவ்ளோ நல்லவங்களா, நம்ம நிலைமையை புரிஞ்சு அனுசரிச்சுக்கிறவங்களா நம்ம தேடி போனா கூட கிடைக்காதுப்பா. இவ்வளவு சுலபமா வந்திருக்காங்கன்னா அது நிச்சயமா கடவுளோட செயல்தான்ப்பா. ஆண்டவன் ஒரு கதவை அடைச்சான், இன்னொரு கதவை திறந்துட்டான். ஆனா இடப்பட்ட காலத்துலதான் என் பிள்ளைகளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டான். மாமா அதான் இப்ப எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு போச்சுல்ல, இப்ப எதுக்கு அதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? விடுங்க. போசு, நீ அவசரமா ஒரு காரியம் பண்ண என்ன மாமா? மெட்ராஸுக்கு போய் கோபி கிட்ட போய் இப்ப பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போச்சு, குறிப்பிட்ட தேதியில கல்யாணம் நடக்கும், ஏற்பாடுல கவனிக்க சொல்லு. சரி மாமா, நான் சாயந்தரமே கிளம்பி போயிட்டு நான் வந்தேன். போயிட்டு வா. நிர்மலா கொஞ்சம் தண்ணி கொடு. ஒவ்வொன்னையும் 10 மாசம் சுமந்து தான் பெத்தேன். ஆனா எல்லாம் ஒரே மாதிரியாவா இருக்குது? பெத்தவன்னு மனசுல கொஞ்சம் கூட ஈரமே இல்லாம இருக்குதுங்க. ஏமா வேஸ்டா புலம்புற? புலம்பாம எப்படி இருக்கிறது? கஷ்டப்பட்டு பெத்து கண்ணுல வச்சு பொத்தி வளர்த்தவளை விட இன்னைக்கு யார் யாரெல்லாமோ முக்கியமா போயிட்டாங்க. உன் அண்ணனுக்கு இப்படி புலம்பி புலம்பி உனக்கு பைத்தியம் பிடிக்க போகுது. பிடிக்கட்டுண்டி. அப்போவாது சில நன்றி கெட்ட பிறவிங்களை மறந்துட்டு நிம்மதியா என் பாட்டுக்கு சீலை கிழிச்சிட்டு அலையலாம்ல. அண்ணே, அப்பளம் இல்லாட்டி வத்தல் ஏதாச்சும் வேணுமா அண்ணே? வேணாம். இவனுக்கு சாப்பாடு தண்ணியை பத்தி என்னடி கவலை? அவளுக்கு கல்யாணம் ஆகணுங்கிறதா இவனோட ஒரே கவலை. நிர்மலா, நம்ம லீலாவுக்கு குறிச்ச தேதியில நிச்சயமா கல்யாணம் நடக்க போகுது. மாப்பிள்ளை யார் தெரியுமா? யாருண்ணே? ஒருவேளை நீதானா? எனக்கு தான் அந்த கொடுப்பனையே இல்லையே. ஆனா நிச்சயமா என்னை விட ஒரு நல்ல மாப்பிள்ளை தான் அவளுக்கு கிடைச்சிருக்காரு. அதான் யாரு? நம்ம ரவி இல்ல, அதான் காம்பவுண்ட் வீட்டுல வந்து தவணை முறையில் வியாபாரம் பண்ணுவாரு. அண்ணன் வீட்டுல கூட டிவி வாங்கல, அவர் தான். எதுக்கு சொல்றேன்னா, உலகத்தில் நடக்கிற எல்லா நல்ல காரியத்தையும் நம்மளால தடுத்து நிறுத்த முடியாது நிர்மலா. ஒருத்தருக்கு நல்லதே நடக்கக்கூடாதுன்னு கெட்ட எண்ணத்துல நம்ம செயல்படலாம், தடுத்து கூட நிறுத்தலாம். ஆனா அவங்களுக்கு அதை விட ஒரு நல்ல விஷயம் வாழ்க்கையில் நடக்கும்போது நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. ஓரமா உட்காந்து அழுதுகிட்டு இருக்க வேண்டியதுதான், பைத்தியம் பிடிச்ச மாதிரி. என்னன்னு சொல்ற? ஆமா, அம்மா இவ்வளவு பெரிய டிராமா போட்டு பிரச்சனை பண்ணாம இருந்திருந்தா சதா அண்ணனோட நிழலையே வாழற இந்த செல்வத்தை தானே இந்த லீலா கல்யாணம் பண்ணிருப்பா. ஆனா இப்ப ரவியில கல்யாணம் பண்ண போறா. சொந்தமா தொழில் பண்றவரு, துடிப்பா இருக்கிறவரு, சீக்கிரத்திலே நிச்சயமா முன்னுக்கு வந்துருவாரு. வேற என்ன வேணும்? தெரிஞ்சோ தெரியாமலோ அம்மா பண்ணது ஒரு மிகப்பெரிய நன்மை.
ரவி எப்படி என்ன லீலா கமிஞ்சாரு? எல்லாம் நம்ம மாணிக்கண்ணன் தான். சத்தியமா மாணிக்கண்ணன் வாழ்க்கையிலே பண்ண ஒரு மிகப்பெரிய நல்ல காரியம் அது. அவருக்காக தோணி அண்ணி கிட்ட பேசி அப்புறம் ரவியோட அம்மா அப்பா கிட்ட பேசி சம்மதிக்க வச்சு, உண்மையிலே சொல்ற நிர்மலா, மாணிக்கண்ணன் உருப்படியா ஒரு காரியம் பண்ணிருக்காரு. சரி சரி, ரொம்ப அலக்காத. யார் வளர்க்குறாங்க? உண்மையிலேயே ரவியும் சிதம்பரம் மாமாவும் நம்ம அம்மாவுக்கு கோயில் கட்டி கும்பிடணும். ஏய் போதுண்டா, வேணும்னே ஜாட பேசி என் வயிற்றுல கொட்டிக்கணும்னு பேசுறியா? இத பாரு, எந்த சிரிக்கிக்கும் கல்யாணம் நடக்குது இல்ல நாசமா போகுது, எனக்கு என்னடா வந்துச்சு? நான் நொந்து போய் அழுவேன் நினைச்சியா? அப்படி ஒண்ணும் நான் அழமாட்டேன்டா. இப்ப அழ மாட்டேமா, ஆனா ஒரு நாள் பின்னாடி இதை நினைச்சு நிச்சயமா அழத்தான் போறேன். என்னடா பெத்தவளுக்கே சாபம் கொடுக்கறியா? உருப்படிவியா நீ? ஆமாமா, இப்ப நீ பண்ணிக்கிட்டு இருக்கிற அக்கிரமத்துக்கும் பாவத்துக்கும் சேர்த்து வச்சு ஒரு நாள் நாங்க கஷ்டப்படுவோம். அன்னைக்கு நிச்சயமா நீ அழத்தான் போற. பாத்தியாமா மாணிக்கண்ண பண்ண வேலைய? எனக்குன்னு வந்து பிறந்திருக்கிறானே, வரட்டுண்டி நிக்காவ.